ஓம் சாந்தி. முரளி தேதி 29/6/2025. இன்றைய அவ்யக்த முரளியிலிருந்து பாப்தாதா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்களை பார்ப்போம். ரிவைஸ் 31/12/2005. முரளியின் தலைப்பு, புது வருஷத்தில் தன்னுடைய பழைய சமஸ்காரங்களை யோக அக்னியில் பஸ்மம் செய்து பிரம்மா பாபாவுக்கு சமமாக தியாகம், தபஸ்யா மற்றும் சேவையில் நம்பர் 1 ஆக வேண்டும். பாபா என்ன சொல்கிறாங்க, புது வருஷத்தில் என்னென்ன பழைய சமஸ்காரங்கள் இருக்கோ அதெல்லாம் யோகா அக்னியில் அழிக்கணுன்றார். அழிச்சிட்டு எப்படி பிரம்மா பாபா தியாகம், தபஸ்யா மற்றும் சேவையில் நம்பர் 1 இருந்தாரோ அது போல் ஆகணும்னு சொல்கிறார் பாபா. இன்று பாப்தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள முன்னால் அமர்ந்திருந்தாலும் சரி அல்லது தூரத்தில் இருப்பினும் சரி, உள்ளத்தால் அருகாமல் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே 3 விஷயங்களுக்கான வாழ்த்துக்களை கொடுத்துட்ருக்கிறார். 1, புது வாழ்க்கைக்கான வாழ்த்துக்கள். 2, புதிய யுகத்திற்கான வாழ்த்துக்கள். மற்றும் 3, இன்றைய புது வருட தினத்திற்கான வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் கூட புதிய வருடத்திற்கான வாழ்த்துக்களை கொடுப்பதற்காகவும் எடுப்பதற்காகவும் வந்திருக்கீங்க. சொல்லப்போனால் உண்மையான உள்ளத்தினுடைய குஷியினுடைய வாழ்த்துக்களை பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் எடுக்கவும் செய்கிறீங்க, கொடுக்கவும் செய்கிறீங்க. இன்றைய தினம் முக்கியத்துவம் வாய்ந்தது. பழையதற்கான விடை கொடுப்பதும் நடந்திருக்கிறது, மேலும் புதியதற்கான வரவேற்பதும் நடந்திருக்கிறது. விடை கொடுப்பது மற்றும் வரவேற்பதற்கான சங்கமை கொண்டார் பாபா. இன்றைய தினம் சங்கமத்திற்கான தினம் என்று சொல்லப்படுகிறது. சங்கமத்தின் மதிப்பு மிகவும் உயர்ந்தது என்றார் பாபா. சங்கம யுகத்தின் மதிப்பின் காரணமாக இன்று இந்த பழைய மற்றும் புது வருடத்திற்கான சங்கமத்தை எவ்வளோ ஆரவாரத்துடன் கொண்டாடுகின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரிகின்றார். சங்கம யுகத்தினுடைய மகிமையின் காரணத்தினால் மட்டுமே இந்த பழைய மற்றும் புதிய வருடத்திற்கான சங்கமத்திற்கு மகிமை இருக்குது. எங்கே 2 நதிகள் சந்திக்கின்றதோ அங்கே சங்கமம் ஏற்படுது, அதற்கு கூட மகிமை இருக்கின்றார் பாபா. எங்கே நதி மற்றும் கடலுக்கான சங்கமம் ஏற்படுகிறதோ அதற்கு கூட மகிமை இருக்குது. ஆனால் அனைத்தையும் விட மிகப்பெரிய மகிமை இந்த சங்கம யுகத்தினுடையது, புருஷோத்தம யுகத்தினுடையது. அப்படிப்பட்ட சங்கம யுகத்தில் தாங்கள் பிராமண பாக்கியவான் ஆத்மாக்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த போதை உங்களுக்கு இருக்குதானே அப்படின்னு பாபா கேட்குறார். ஒருவேளை யாரேனும் உங்களிடம் நீங்கள் எப்படிப்பட்ட காலகட்டத்தில் அதாவது சமயத்தில் இருக்கீங்க என்று கேட்டால் பெருமிதத்தோடு நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னு பாபா கேட்குறார். நாங்கள் இந்த நேரம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். நீங்கள் கலியுக வாசிகள் அல்ல, சங்கமயுக வாசிகள். மேலும் இந்த சங்கம யுகத்திற்கு ஏன் விசேஷ மகிமை இருக்குது? ஏன்னா பகவான் மற்றும் குழந்தைகளுக்கான சந்திப்பு ஏற்படுது, கொண்டாட்டம் நடைபெறுகின்றது, சந்திப்பு நடைபெறுகின்றது. இது வேறு எந்த யுகத்திலும் நடைபெறுவதில்லை. எனவே அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். என்றாவது கனவிலாவது யோசித்தது உண்டா அப்படின்னு பாபா கேட்குறார். அதாவது ஆத்மாவாக எனக்கு ட்ராமாவில் இப்படியும் கூட, அதாவது பரமாத்மாவை சந்திக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் கனவிலாவது யோசித்து பார்த்திருப்பீர்களா? ஆத்மாவிற்கு பரமாத்மாவை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இருந்தது, மேலும் இருக்கின்றது. தந்தையும் ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஆகா பாக்கியவான் குழந்தைகளே, ஆகா. தன்னுடைய பாக்கியத்தை பார்த்து உள்ளத்தில் தனக்காக ஆகா, நான் ஆகா ஆகா, என்னுடைய பாக்கியம் ஆகா ஆகா, என்னுடைய பாபா ஆகா ஆகா, என்னுடைய பரிவாரம் ஆகா ஆகா, இந்த மாதிரி ஆகா ஆகா என்ற பாடலை உள்ளத்தில் தானாகவே பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள் தானே அப்படின்னு பாபா கேட்குறார். இன்று இந்த சங்கமயுகத்தினுடைய நேரத்தில் எந்தெந்த விஷயங்களுக்கு விடை கொடுக்கணும் என்று யோசித்து விட்டீர்களா? எல்லோருமே யோசனை பண்ணீங்களா அப்படின்னு பாபா கேட்குறார். சதா காலத்திற்காக விடை கொடுக்க வேண்டும். ஏன்னா சதா காலத்திற்கு விடை கொடுக்கும் பொழுது சதா காலத்திற்கான வாழ்த்துக்களை நீங்கள் கொண்டாட முடியும். அப்படிப்பட்ட வாழ்த்துக்களை கொடுங்க. அதாவது உங்களுடைய முகத்தை பார்த்து உங்கள் முன்னால் வரக்கூடிய எந்த ஒரு ஆத்மாவும் கூட
வாழ்த்துக்களை பெற்று மகிழ்ச்சியாக ஆகிவிட வேண்டும். யார் உள்ளத்தால் வாழ்த்துக்களை கொடுத்து வாழ்த்துக்களை பெறுகின்றார்களோ அவர்கள் சதா காலத்திற்கு எப்படி தென்படுவார்கள்? சங்கமயுக பரிஸ்தாவாக தென்படுவார்கள். எல்லோரும் இதற்கான முயற்சியை தானே செய்கின்றீர்கள். பிராமணிலிருந்து பரிஸ்தா, மேலும் பரிஸ்தாவிலிருந்து தேவதை. ஏன்னா தந்தையிடம் அனைத்து விதமான எண்ணங்களையும், மேலும் இல்லறத்தை பற்றிய எண்ணங்களாக இருப்பினும் கர்மத்தின் சுமையாக இருப்பினும் அவற்றையெல்லாம் கொடுத்து விட்டீர்கள் தானே என்று பாபா கேட்கிறார். சிறிதளவு சுமை கூட பரிஸ்தாவாக ஆகவிடாது. மேலும் எப்பொழுது பாபா குழந்தைகளின் சுமைகளை பெறுவதற்காக வந்திருக்கின்றாரோ அப்பொழுது சுமைகளை கொடுப்பதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு பாபா கேட்குறார். சுமைகளை கொடுத்து விட்டீர்களா? நல்லது, கொடுத்து விட்டீர்கள் என்றால் மிகுந்த நல்வாழ்த்துக்கள் என்றார் பாபா. மேலும் யார் கொடுக்கலையோ அவர்கள் எதற்காக வைத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார். உங்களுக்கு சுமையின் மீது அன்பு இருக்கா? சுமை நல்லா இருக்கா? பாருங்கள், பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் என்னவென்று சொல்கிறார். ஓ என்னுடைய கவலையற்ற ராஜா குழந்தைகளே, சுமை என்பது கவலைக்குரியதாக உள்ளது தானே. எனவே சுமையை பெறுவதற்காக பாபா வந்திருக்கிறாரு என 63 பிறவிகளாக பாபா பார்த்து கொண்டிருக்கின்றார். சுமையை தூக்கி தூக்கி குழந்தைகள் மிகவும் பாரம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். எனவே பாபா இப்பொழுது அன்பாக சொல்லி கொண்டிருக்கிறார், சுமையை கொடுத்து விடுங்கள் என்று. பிறகு கூட ஏன் வைத்து கொண்டிருக்கின்றீர்கள்? என்ன சுமை உங்களுக்கு நன்றாக இருக்கின்றதா? அனைத்தை விட சூட்சுமமான சுமை பழைய சமஸ்காரத்தினுடைய சுமை. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் இந்த வருடத்திற்கான சார்ட்டை வருடம் முடிவடைந்து கொண்டிருப்பதனால பார்த்தார். நீங்கள் ஒவ்வொருவரும் கூட தங்களுடைய வருடத்திற்கான சார்ட்டை சோதனை செய்து பார்த்தீர்களா? பாப்தாதா பார்த்தார். அநேக குழந்தைகளுக்கு இந்த பழைய உலகத்தின் மீதுள்ள ஈர்ப்பு குறைந்துள்ளது. பழைய சம்பந்தங்களின் மீதுள்ள ஈர்ப்பும் கூட குறைந்துள்ளது. ஆனால் பழைய சமஸ்காரங்களின் சுமையானது அநேகரிடம் அப்படியே இருக்கின்றார். ஏதேனும் ஒரு ரூபத்தில், அதாவது மனதில் அசுத்த எண்ணங்கள் இல்லை என்றாலும் வீணான எண்ணங்களுடைய சமஸ்காரம் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தில் இப்பொழுதும் தென்படுகிறது. வார்த்தையிலும் தென்படுகின்றது. சம்பந்த தொடர்பிலும் கூட ஏதேனும் சமஸ்காரம் இப்பொழுது கூட தென்படுது என்றார் பாபா. எனவே இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களின் கூடவே சைகையும் கொடுக்கின்றார். அதான் நீங்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய சமஸ்காரம் சரியான நேரத்தில் ஏமாற்றத்தை கொடுக்கும். அதன் கூடவே கடைசி நேரத்தில் ஏமாற்றம் அடைவதற்கான கருவியாகவும் இருக்கும். எனவே இன்று சமஸ்காரத்தை சமகாரம், அதாவது தகனம் செய்யுங்கள், அழித்து விடுங்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய சமஸ்காரத்தை தெரிந்தும் வைத்துள்ளீர்கள், விடவும் விரும்புகின்றீர்கள். உங்களுக்கு தொந்தரவாகவும் இருக்கின்றது. ஆனால் சதா காலத்திற்கு மாற்றத்தை கொண்டு வருவதில் தீவிர புருஷார்த்தியாக ஆகவில்லை. புருஷார்த்தம் செய்கின்றீர்கள், ஆனால் தீவிர புருஷார்த்தியாக ஆகலண்டார் பாபா. காரணம் என்ன? ஏன் தீவிர புருஷார்த்தம் என்பது ஏற்படாமல் இருக்கிறது? காரணம் இதுதான்டார் பாபா. என்ன காரணம் பாபா சொல்கிறாரு? எப்படி ராவணனை கொன்றார்கள், கொன்றதோடு நில்லாமல் கூடவே எரிக்கவும் செய்தார்கள். அதே போல் கொல்வதற்கு, அதை பழைய சமஸ்காரத்தை அழிப்பதற்கு புருஷார்த்தம் செய்கின்றீர்கள், முயற்சி செய்கின்றீர்கள். சற்ற நேரத்திற்கு அதுவும் மயக்க நிலையை அடைகின்றது. ஆனால் நீங்கள் அதை எரிப்பதில்லை என்றார் பாபா. எனவே மயக்க நிலையிலிருந்து அவ்வப்பொழுது எழுந்து வந்துடுது. எனவே பழைய சமஸ்காரத்தை சமகாரம் செய்வதற்காக இந்த புதிய வருடத்தில் யோக அக்னி மூலமாக எரிப்பதற்கான திட சங்கல்பத்தில் நீங்கள் கவனம் வையுங்க. இந்த புதிய வருடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றீர்கள் தானே. சேவைக்கான விஷயம் என்பது தனி. முதல்ல சுயத்திற்கான விஷயம் என்றார் பாபா. யோகா சேவிக்கின்றீர்கள். பாப்தாதா குழந்தைகள் யோகத்தின் பயிற்சி செய்வதை பார்க்கின்றார். அமிர்த வேலை கூட மிகுந்த புருஷார்த்தம் செய்கின்றீர்கள். ஆனால் யோகாவை தபஸ்யாவாக, தவத்தின் ரூபத்தில் நீங்கள் செய்வதில்லை. நிச்சயமாக அன்போடு நினைவு செய்கின்றீர்கள். ஆன்மீக உரையாடலோ கூட நிறைய செய்கிறீங்க. சக்தியை பெறுவதற்கான பயிற்சியை கூட செய்கின்றீர்கள். ஆனால் நினைவை இந்த அளவுக்கு சக்திசாலியாக நீங்கள் ஆக்கலன்றார்.
அதாவது எந்தெந்த எண்ணங்களுக்கு விடை கொடுக்கின்றீர்களோ அது விடை பெற்று போய்விட்டது என்ற அளவுக்கு நீங்கள் செய்யலான்றார். அந்த அளவுக்கு நினைவை நீங்கள் சக்திசாலி ஆக்கலை. நினைவை யோக அக்னி ரூபத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துவதில்லை. எனவே நினைவை நீங்கள் சக்திசாலியாக ஆக்குங்கள். சமஸ்காரத்தை தகனம் செய்வதற்கு முக்கியமாக ஒருநிலைப்பாட்டினுடைய சக்தி என்பது அவசியமானதாக இருக்கின்றார். எந்த சொரூபத்தில் ஒருநிலைப்பட்டு இருக்க விரும்புகின்றீர்களோ, எவ்வளோ நேரம் ஒருநிலைப்பட்டு இருக்க விரும்புகின்றீர்களோ அதற்கான ஒருநிலைப்பாட்டின் சங்கல்பத்தை செய்து மேலும் தகனம் செய்வதையே யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது என்றார். பெயர் அடையாளம் முதற்கொண்டு அழிந்து போக வேண்டும். கொன்றாலும் கூட சடலம் என்பது இருந்து விடும் அல்லவா? தகனம் செய்த பிறகுதான் பெயர் அடையாளம் அழிந்து போகிறது. எனவே இந்த புதிய வருடத்தில் நினைவை சக்திசாலியான நிலைக்கு நீங்கள் கொண்டு வாங்க. எந்த சுரூபத்தில் நீங்கள் இருக்க விரும்பினாலும் மாஸ்டர் சர்வசக்திவானாகிய நீங்கள் கட்டளையிட்டு சமாப்தம் செய்யக்கூடிய சக்தி உங்களுடைய கட்டளை ஏற்கவில்லை என்பது இருக்க முடியாது. எஜமானர் அல்லவா மாஸ்டர் என்று சொல்லப்படுகின்றதல்லவா? மாஸ்டர் கட்டளையிட்டு சக்தி ஆஜராகவில்லை எனில் அவர்கள் மாஸ்டர் என்று சொல்லப்படுவார்களா? எனவே பாப்தாதா பார்த்தார், அதாவது ஏதேனும் பழைய சமஸ்காரங்கள் அம்ச அளவிலாவது இப்பொழுதும் கூட இருக்கின்றது. மேலும் அந்த அம்சம் இடையிடையில் வம்சத்திற்கு பிறப்பு கொடுத்து விடுகிறது. செயல் வரை அது தன் காரியத்தை செய்து விடுகிறது. யுத்தம் செய்ய நேரிடுகிறது. நேரத்தின் அனுசாரம் குழந்தைகளின் யுத்த சுரூபத்தை பார்ப்பதில் பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சி இல்லைன்றார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் எஜமான ரூபத்தில் பார்க்க விரும்புகிறார். கட்டளையிட்டால் வந்தேன் ஐயா என்று இருத்தல் வேண்டும். அந்த அளவுக்கு சக்திகள் உங்களுடைய கட்டளையில் இருக்கணுன்றார், கட்டளைப்படி நடக்கணுன்றார். எனவே இந்த வருஷத்தில் தனக்காக என்ன செய்ய வேண்டும் என கேட்டீர்கள் தானே? சக்திசாலியாக கவலையற்ற ராஜாவாக ஆக வேண்டும். ஒன்று சக்திசாலி ஆகணும், இன்னொன்று கவலையற்ற ராஜாவாக ஆக வேண்டும். ஏன்னா எல்லோருடைய லட்சியம் இதுதான். யாரேனும் உங்களிடம் உங்கள் லட்சியம் என்ன என்று கேட்டால் என்ன சொல்வீங்க? நாங்கள் உலகத்தின் ராஜ்யத்தை பெறுவோம், ராஜ அதிகாரிகளாக ஆகுவோம் என்று சொல்வீர்கள். தன்னை ராஜயோகி என்று சொல்லிக் கொள்கின்றீர்கள், பிரஜாயோகி இல்லைதானே? பாப்தாதா பெருமையுடன் சொல்கின்றார், சங்கமிகத்தில் கூட ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தை என்று. எந்த ஒரு தந்தையும் என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தை என்று அத்தனை பூரிப்புடன் சொல்ல முடியாது. ஆனால் பாப்தாதா சொல்கிறார், என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் சுயராஜ அதிகாரிகள், ராஜா குழந்தை என்று. ஆனால் சோம்பேறியான ராஜாவாக ஆயிடாதுகின்றார். அதாவது கட்டளை இடுகின்றீர்கள், ஆனால் சக்திகள் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அப்படி பலகீனமான ராஜாவாக நீங்கள் ஆகாதீங்க. 3 மாத காலத்தில் ஒவ்வொருவரும் தன்னுடைய சார்ட்டை நீங்கள் சோதனை பண்ணுங்க. அதாவது நான் மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகி எந்த ஒரு கர்மேந்திரியம் அல்லது சக்தியை எப்பொழுது கட்டளையிடுகின்றேனோ, என்ன கட்டளை இடுகின்றேனோ அப்பொழுது அந்த கட்டளை நடைமுறையில் நிறைவேற்றப்படுகின்றதா அல்லது இல்லையா, செய்ய முடியுமா? 3 மாத காலம் எந்த ஒரு பழைய சமஸ்காரமும் யுத்தம் செய்யக்கூடாது என்றார் பாபா. சோம்பேறித்தனம் வேண்டாம், ராயலான சோம்பேறித்தனத்தை கொண்டு வராதீங்க, நடந்துவிடும். பாப்தாதாவிடம் இனிமேல் இனிமையான உரையாடல் குழந்தைகள் செய்கின்றார்களாம். சொல்கிறாங்களா, பாபா நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் நடந்துடும் பாபா அப்படின்னு சொல்கிறாங்களாம். பாப்தாதா என்ன செய்வார்? குழந்தைகள் சொல்வதை கேட்டு புன்சிரிக்கின்றார். பாபா சொல்கிறார், குழந்தைகளே செய்து தான் ஆகணுன்றார். எவ்வளோ சகித்து கொள்ள நேரிட்டாலும், எதையேனும் விட வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் என்னவாயினும் பரவாயில்லை, செய்துதான் ஆக வேண்டும். பக்காவா அப்படின்னு பாபா கேட்குறார். உறுதியாக இருக்கின்றீர்களா? நல்லது. சின்ன குழந்தைகள் கிரீடம் அணிந்தவாறு முன்னால் அமர்ந்துள்ளார்கள். இந்த கிரீடம் அணிந்துள்ள குழந்தைகள் என்ன செய்வார்கள்? நேரம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இயற்கை கூட, சதோப்பிரதானமான இயற்கை கூட உங்களுக்காக அழைப்பு விடுத்து கொண்டிருக்கின்றது. எனவே 3 மாதத்தில் தன்னுடைய சக்திசாலியான நிலையில் இருந்து மீதமுள்ள சமஸ்காரங்களை மாற்றம் செய்யுங்கள்.
ஒருவேளை 3 மாத காலம் கவனம் வைப்பீர்கள் என்றால் அதன் பின்பும் கூட கவனம் வைப்பது பழக்கமாக ஆயிடுன்றார். ஒரு சம்ஸ்காரமாக மாறிடுன்றார் கவனம் வைக்கிறது. ஒரு முறை மாற்றம் செய்வதற்கான விதி தெரிந்துவிட்டால் அது மிகவும் காரியத்தில் பயன்படக்கூடியதாக இருக்கும். நேரத்திற்காக நீங்கள் காத்து இருக்காதீர்கள். எப்பொழுது விநாசம் ஏற்படும் என ஆன்மீக உரையாடலில் அனைவரும் கேட்கின்றீர்கள். வெளிப்படையாக சொல்வதில்லை, ஆனால் தங்களுக்குள்ளேயே பேசிக்கொள்கின்றீர்கள். அதாவது எப்பொழுது விநாசமாகணும்னு தெரியலையே, 2 வருடங்கள் ஆகுமா அல்லது 10 வருடங்களில் ஆகுமா, எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னு தங்களுக்குள்ளே பேசிக்கொள்கின்றீர்கள் என்றார். பாபா சொல்கிறாரு, நீங்கள் ஏன் நேரத்திற்கு அழைப்பு விடுத்து கொண்டிருக்கின்றீர்கள்? நேரம் உங்களுக்கு அழைப்பு விடுத்து கொண்டிருக்கிறது. பாப்தாதா குழந்தைகளிடம் கேள்வி கேட்குறாரு. அதாவது நீங்கள் அனைவரும் பாபாவுக்கு சமமாக ஆயிட்டீங்களா? திரைசேலியை திறக்க வேண்டுமெனில் திறந்து விடலாம் என்றார். ஒருவேளை நீங்கள் எவர் ரெடி என்றால் திரைசேலியை திறப்பதில் பாப்தாதாவிற்கு என்ன நேரம் ஆகிடப் போகுதுன்றார். முதலில் எவர் ரெடியாக ஆகுங்கள். நடந்தடும் என்று சொல்லி நீண்ட காலமாக தந்தை குஷிப்படுத்தினீர்கள். இப்பொழுது அவ்வாறு செய்யாதீங்கன்றார் பாபா. நடந்தே ஆகணும், செய்தே ஆகணும், பாப்சமான் ஆக வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் கைகளை உயர்த்தி விடுவீர்கள். உயர்த்துவதற்கான அவசியம் இல்லை என்றார். பிரம்மா பாபாவை பாருங்கள், சாக்காரத்தில் பிரம்மா பாபா பின்பற்ற வேண்டும் தானே. பிரம்மா பாபா தியாகம், தபஸ்யா மற்றும் சேவையை கடைசி நேரம் வரை சாக்காரத்தில் நடைமுறைப்படுத்தி காட்டியவர். தன்னுடைய கடமையை, அதாவது சிவத்தந்தை தன் மூலம் மகா வாக்கியத்தை உச்சரிப்பதற்கான கடமையை கடைசி நாள் வரை தொடர்வதற்கான கடமையாற்றினார். கடைசி முரளி நினைவில் இருக்கின்றது தானே. 3 சப்தங்களுடைய வரதானம் நினைவில் இருக்கானின் பாபா கேட்கிறார். என்னது அது? நிராகாரி, நிர்விகாரி மற்றும் நிரகங்காரி ஆகுங்கள். அனைவருக்கும் நினைவு இருக்கா அப்படின்னு பாபா கேட்கிறார். தியாகம் கூட கடைசி நாள் வரை செய்தார். தன்னுடைய பழைய அறையை விடவில்லை தானே. அதான் பழைய ரூமை கூட அவர் விடலை, அந்த பழைய ரூம்லேயே இருந்தார்னு சொல்கிறார் பாபா. குழந்தைகள் எவ்வளவோ அன்போடு பிரம்மா பாபாவின்னு சொல்லி பார்த்தார்கள். ஆனால் குழந்தைகளுக்காக கட்டப்பட்டது என்று கூறி தான் பயன்படுத்தாமல் இருந்தார். மேலும் சதா 2:30 3 மணிக்கு எழுந்து தனக்காக தபஸ்யா செய்தார். அதிகாலையில் சமஸ்காரங்களை தகனம் செய்து கர்மாத்தீத் அவ்வைத்தம் ஆகினார். பரிஸ்தாவாக ஆகினார். எதை யோசித்தாரோ அதை செய்து காட்டினார். சொல்வது, யோசிப்பது மற்றும் செய்வது 3ம் சமமாக இருந்தது. அப்படி பாபாவை நீங்கள் பின்பற்றுங்கள். கடைசி வரை தன்னுடைய கடமையை முழுமையாக ஆற்றினார். கடிதங்களுக்கு கூட குழந்தைகளுக்கு எழுதினார். எத்தனை கடிதங்கள் எழுதினார், சேவையும் விடவில்லை. அப்படி தந்தையை பின்பற்றுங்கள். அகண்ட வள்ளலாக, வெறும் வள்ளலாக அல்ல, அகண்ட வள்ளலாக, அதாவது இடையீடு இல்லாத அகண்ட வள்ளலாக நடைமுறையில் கடைசி வரை தன் ரூபத்தில் வெளிப்படுத்தினார். கடைசி வரை எந்த ஆதாரமும் இல்லாமல் தபஸ்வி ரூபத்தில் அமர்ந்தார். பாப்தாதாவிடம் தங்களிடம் கேள்வி கேட்கின்றார். பாப்தாதா தங்களிடம் கேள்வி கேட்கின்றார், விஸ்வ கல்யாண காரியம் முடிவடைந்து விட்டது என்ற திருப்தி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பாப்தாதா குழந்தைகள்கிட்ட கேட்குறார். யார் விஸ்வ கல்யாண காரியம் முடிவடைந்து விட்டது என்று புரிந்துள்ளீர்கள்? அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். ஒருத்தவங்க கூட தூக்கலை, நடந்து முடியல இல்லையா முழுசா. பிறகு விநாசம் நடக்க வேண்டும் என்று எப்படி சொல்கிறீங்க? காரியத்தை முடிக்கவில்லை நீங்கள் இன்னொன்றார். நல்லது. நாலா பக்கங்களிலும் உள்ள சதா ஊக்க உற்சாகத்தின் மூலம் முன்னேறி செல்லக்கூடிய, சதா தைரியத்தின் மூலம் பாப்தாதாவிடமிருந்து பல மடங்கு உதவி பெறுவதற்கு பாத்திரமாக ஆகக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா வெற்றி ரத்தனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு, ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றியாளராக ஆகியிருந்தீர்கள், இப்பொழுதும் ஆகியிருக்கின்றீர்கள், மேலும் ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றியாளர்களாகவே இருப்பீர்கள். அப்படிப்பட்ட வெற்றியாளர் குழந்தைகளுக்கு சதா ஒரு தந்தை, இரண்டாவதாக யாரும் இல்லை என்று இருக்கக்கூடிய, உலகின் மீது ஈர்ப்பு இல்லாமல், மேலும் சமஸ்காரங்களின் மீது ஈர்ப்பு இல்லாமல், 2 ஈர்ப்புகளிடமிருந்து முக்தி பெற்றிருக்கக்கூடிய சதா பாப்சமான் குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம்: சதா காலத்திற்கான கவனம் என்பதன் மூலம் வெற்றி மாலையில் மணியாக வரக்கூடிய நீண்ட காலத்திற்கான வெற்றியாளர் ஆகுக. இன்னைக்கு பாபா நமக்கு என்ன வரம் கொடுக்குறாரு? நீண்ட காலத்திற்கான வெற்றியாளர் ஆகுக.
சதா காலத்திற்கான கவனம் என்பதன் மூலம் வெற்றி மாலையில் மணியாக வரக்கூடிய நீண்ட காலத்திற்கான வெற்றியாளர் ஆகுக. விளக்கம்: நீண்ட காலத்திற்கான வெற்றியே வெற்றி மாலையில் மணியாக ஆக்குகின்றது. வெற்றியாளர் ஆகுவதற்கு சதா பாபாவை தன் முன்னால் வையுங்கள். எதை தந்தை செய்தாரோ அதையே நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் எது தந்தையின் சங்கல்பமோ அதுவே குழந்தைகளின் சங்கல்பமாக இருக்க வேண்டும். எது தந்தையின் சொல்லாக இருந்ததோ அதுவே குழந்தைகளின் சொல்லாக இருக்க வேண்டும். அப்பொழுதே வெற்றியாளர் ஆகுவீர்கள். இதற்காக கவனம் சதா காலத்திற்கு இருக்க வேண்டும். அப்பொழுதே சதா காலத்திற்கான ராஜ்ய பாக்கியம் பலனாக கிடைக்கும். ஏன்னா எப்படி முயற்சியோ அப்படி பலன். சதா காலத்திற்கான முயற்சியெனில் சதா காலத்திற்கான ராஜ்ய பாக்கியன்றார் பாபா. ஸ்லோகன்: சேவையில் சதா ஆஜராகுவது என்பது உண்மையான அன்பினுடைய அடையாளன்றார் பாபா. இப்போ பாபா மேலே அன்பு இருக்குது, சேவை மேலே அன்பு இருக்குது அப்படின்னா அந்த அன்பினுடைய அடையாளம் என்ன? சேவையில் சதா ஆஜராக வேண்டும். அவ்வக்த சமிஞை: ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். உள்நோக்கு முகமுடையவர்களாக ஆகுங்கள். எப்படி ஒரு மனிதன் கண்ணாடி முன்னால் நின்ற உடனேயே அது சுயத்தை பிரதிபலிக்கும் காரியத்தை செய்து விடுகின்றதோ அதுபோல் உங்களுடைய ஆத்மீக ஸ்திதி சக்தி என்ற கண்ணாடி முன்னால் எந்த ஒரு ஆத்மா வந்தாலும் ஒரு நொடியில் சுயத்தினுடைய ஆத்மாவினுடைய சொரூபத்தின் தரிசனத்தை அல்லது சாட்சாத்காரத்தை பெற்றுவிட வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு நடத்தையிலும் ஆன்மீக தன்மையின் ஈர்ப்பு இருத்தல் வேண்டும். யார் தூய்மையான ஆத்மீக பலம் நிறைந்த ஆத்மாக்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் தன் பக்கம் அவசியம் ஈர்ப்பார்கள். ஓம் சாந்தி.